ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே சமையல் தான் வீடியோ. இந்த வாட்டி சண்டே சமையலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேபிமா பிளான் பண்ணுச்சு. அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் தான் இன்றைக்கி சண்டே சமையலில் பேபிமாவுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் அந்த லெவலுக்கு வளர்ந்துட்டேன் பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்கிறேன். என்ன பேபிமா, நான் சொல்லித்தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பேபிமா கொண்டு போவோம். ஆமாம், இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்று நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன், நீ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்றைக்கி ஒரு தடல் புடல் விருந்தெல்லாம் கிடையாது. ஆனால் ஸ்பெஷல் விருந்து, இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து பேபிமா செய்யாத ஒரு விருந்து. அதை தான் இப்போ செய்ய போகுது பேபிமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன பேபிமா நான் சொல்லி செய்யுது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன யோசிச்சுன்னுக்கிறியா? கிரிட்டிக்கலாக நான் எதாவது சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை, மொக்கையாக சொல்லுவேன். நான் மொக்கையா சொல்லுவேனா? அந்த மொக்கையை கூட நீ இது இத்தனை வருஷத்துல நீ செய்யவே இல்லையே. அதெல்லாம் செஞ்சிருக்கிற. நீ தின்ட்டு நீ பொய் சொல்லுவ. ஏய், எப்பவுமே நீ செஞ்சது கிடையாது. அதை செஞ்சிருக்க? செஞ்சதே கிடையாது. செஞ்சிருக்க. எனக்கு தெரியாதா? நான் குழந்தையா? நீ ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல வந்த உடனே பார்க்கணுன்றது. நீ வீடியோ எடுத்து பாரு, தேடு. நீயே பாருப்பா, யாருப்பா வேணான்னா? இது வரைக்கும் நீ செஞ்சது இல்லப்பா. செஞ்சிருக்கப்பா, கனவுல செஞ்சிருப்ப. வேணா நீ எடுத்து பாரு வீடியோ. நீ நிறைய செஞ்சிருக்கிற, விதவிதமா செஞ்சிருக்க. ஆனா இது ஒரு சிம்பிள் டிஷ். இந்த டிஷ் செய்யறதுக்கு உனக்கு திணறுவ நீ. அதெல்லாம் நான் பேர்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபைனலா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீ ஃபாலோ பண்ணி அது என்ன வரப்போகுதுன்றத பார்க்கணும்ல நான். அதுக்காக இப்ப என்ன பண்ணுது பேபிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காவை என்னமோ பண்ணுது. எதுக்கு அதை பண்ணுது? பின்னாடி தோல் எடுத்துன்னு இருக்க, ரொம்ப கருப்பா இருக்குல்ல, அதனால அது தோல் எடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப வரக்காயா இருக்குதா, அதனால. மௌலி பாருங்க, லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். சாட்டர்டே சண்டே லீவ் என்ஜாய் பண்ணுறாராம் அவரு. அவன் கூட ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறான். அவனுக்காக வாங்கிட்டு வச்சிருக்கான். அந்த அவன் சேனலில் ரிலீஸ் ஆகுமாமா, அதை பார்த்துப்பீங்களாமா. என்ன ராசி போகிற? எதுக்கு அப்ப வாங்கிட்டு வர சொன்னேன்? அட திமிரு பிடிச்சவனே பாருப்பா. அவன்தான் செய்ய போறான். ஏ, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற அதை சொல்லிட்டு போ. அதுக்கு செய்யணும். ரீல்ஸ்ல பார்த்து வந்துச்சு. அந்த செய்வோம் சேனல்ல. இரு, இந்த பாரு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கு. இப்படி தானே வாங்கணும்னு சொன்ன நீனு. எங்கப்பா அது? இது ஓப்பன் பண்ணி எடுத்து பாரு. நீ சொன்ன சைஸுக்கு தான் இருக்குதா? என்ன அப்படிதானே இருக்குது. அது அது எப்போ செய்யணும்ப்பா? அதை எப்போ போயிட்டு வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து செய்யணுமா? இது ஒரு காமெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 மாதத்துக்கு ஒட்டுக்கா ஜிம்முக்கு கட்டி இருக்குது. 1 மாதம் தான். நான் போன வாட்டியே என்ன பண்ணேன், 1 மாதம் தான்டா, நீ 3 மாதத்துக்கு மேலே போ, அதுக்கப்புறம் நான் 1 வருஷத்துக்கே கட்டி விட்றேன்னு. ஒரு 2 மாதம் போச்சு, அவள்தான் அதோட நின்றுச்சு. கேட்டால் கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்ட்டு. எது கீழே விழுந்துச்சுல்ல, அதனாலயா போல நீ கீழே விழுந்தப்போ? அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. விழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டு போயிட்டு போல. கண்ணு வச்சிட்டாங்கடா. நீ எங்கே போய் இப்போ அப்படியே பெரிய ஜிம் பாடி ஆகிட போகிறேன்னு பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணு வச்சிருப்பானுங்க. அதான் கீழே விழுந்திருப்பேன். கீழே வந்து அடிப்பட்டதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அப்புறம் மறந்தே போயிட்டு 2 வாரம் கழிச்சு அப்புறம் போகவே வரேன்ட்டு காசை கட்டிட்டு போல. ஆமாம், இந்த மாதம் நீ அந்த காசை கேட்க வேண்டியது தானே அவனை? அதெல்லாம் தர மாட்டாங்க. சேர்ந்தா குத்தா குத்து குப்பையில போட்டு. ஏகப்பட்ட பேர் வருஷத்துக்கெல்லாம் கட்டி ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு நம்ம பிள்ளைங்களை பற்றி தெரியும். அதனால நான் அதெல்லாம் கட்ட முடியாதுன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி தான் ஒரு 3 மாதம் கட்டினேன். ஏன் கட்டினேன் தெரியுமா? நீ ஏதோ சரி அப்படியே சுற்றின்னு இருக்கிறிய, சரி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் உனக்கு 3 மாதத்துக்கு அப்படின்னு தான் கட்டி விட்டேன். என்னப்பா சொல்கிறது? அதுக்கு தானே கட்டணும். அப்படியெல்லாம் கிடையாது. அவனும் ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் பண்ணுறது பாடி ஒத்துழைக்க மாட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஒத்துழைக்க மாட்டேங்குது? பாடி ஒத்துழைக்க மாட்டேன். பாடியா? சரி சரி, ஓகே. அவன் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேபிமா பாஸ்தா செஞ்சுனுங்கிற? நான் வரத்துக்குள்ளார இது குழம்புக்கு. ஓகே, வாட் டைப் ஆஃப் குழம்பு? இது முளை கட்டின சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு, ஓகே. சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றது. சுண்டல் குழம்புக்கு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூஸ்வலாக பேபிமா பண்ணுறது தான், அதை பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் செய்யும் போது அது வந்துடும். அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடா அவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிறேனேன்னு பார்க்குறீங்க.
ஆனால் பாதி பேர் கண்டுபிடிச்சிடுவீங்க என்னவா இருக்கும் அப்படின்றத. ஏன்னா நிறைய வாட்டி நான் வாயில் சொல்லியிருக்கிறேன் அதை. அப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ண போகிறேன்? வேறு சாப்பாடு குழம்பு நான் வைக்க போகிறேன். நீயும் அவங்களுக்கு தேவையானது அவங்களும் செஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அவன் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு வர சொன்னான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செஸ்ட் பீஸ் அப்படியே சிக்கன் வேணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்து கேட்டால் அவர் தடவி வச்சுட்டாருன்னா நாளைக்கு செய்வாராமா அவர். அது கூட அவன் செய்ய மாட்டானா, நீ தான் செய்யணுமா. அது எதுக்கு தருவேன், அவர் செஞ்சுப்பார். அது எதுக்கு நாளைக்கு செஞ்சுக்கிட்டா, அது இன்றைக்கே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே அவன். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதில் உப்பு போட்டுக்கினேன். கொத்துக்கறி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொத்துக்கறியை கொஞ்சம் அப்படியே வேக விட்டுக்கணுமாம்மா. ஆனால் எனக்கே இன்றைக்கி ஆசையாக இருந்தது அந்த பிரஸ்ட் பீஸ் அப்படியே பார்க்கும்போது. பிரஸ்ட் பீஸ் அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால அதெல்லாம் முதல்ல இது வேக வச்சோம்னா தண்ணியெல்லாம் விட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீடியோ பார்க்கும்போது, என்னதான் செய்ய போதுங்க இந்த கொத்துக்கறியை வச்சு அப்படின்ட்டு. கடையில போட போறேன்னா இந்த கோலா வந்து செய்ய போறேன்னான்னு தெரியல. அது என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்றத ஃபாலோ பண்ணி அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டல் போகும்போதும் நான் கோலா உருண்டை வாங்கி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நான் ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கும்போது சாப்பிடுவேன். அங்கே இருந்து அந்த கோலா உருண்டை டேஸ்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அங்கேயே அந்த டேஸ்ட் இல்லை. எவ்வளோ தண்ணி வருது. உருண்டை பிடிக்கும் போது என்ன ஆயிடும்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது வேறையாப்பா. இதை நீ மிக்சியில் போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆட்டிக்கணும், புரியுதா? ஆட்டிட்டா அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கிறதா இல்லை வடை மாதிரி தட்டுறதா அப்படின்றத நான் டிசைட் பண்ணிப்பேன். ஓகே. இது வந்து ஆக்சுவலி இது பயிர் குழம்பாப்பா, முளைக்கட்டின பயிர் குழம்பு. ஆனால் ஆக்சுவலி வந்து கோலா உருண்டை அது உள்ளே போட்டு குழம்பு ஒன்று செய்வாங்க, உருண்டை குழம்புன்னு வாங்க. அதை மட்டும் நீ செய்ய மாட்டேற, எல்லாம் ஒன்று தான். அது வேற இது வேற. ஆமாம், அது வேற இது வேற. ஏன்னா இது வந்து கருப்பு கலரில் வரும், அது வந்து எல்லோ கலரில் வரும். தேங்காய் அரைச்சி விட்டு குருமா குழம்பு மாதிரி இருக்கும் அது, புரியுதா? அது கோலா உருண்டை அப்படியே அதில் ஊறுனா எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவன் அவனோட சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் என்ன பண்ண போகிறேன் தெரியல, இதான் பார்க்கணும். அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு அந்த ரீல்ஸை பார்க்கணும். பாரு இதெல்லாம் போடுறோம் காட்டு. என்னென்னலாம் அதில் ஆடடு முளைக்கட்டின பயிர், இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பச்சையா கொடுத்தா நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் குழம்பு வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. இதை பச்சையா சாப்பிட்றத விட அந்த இன்னொன்று இருக்குங்க, முளைக்கட்டின பயிர். அதுதான் முளைக்கட்டின பயிர் பச்சை கலர்ல வந்துச்சு பாரு. வாங்கோ வாங்கோ வாங்கோ. உங்களை தாங்க டெய்லி நாங்கள் வீடியோவில் சொல்லின்னு இருக்கோம். இந்த காக்கா அன்னைக்கு ஒரு பெரிய காமெடியே பண்ணுச்சு காக்கா. இதில் எல்லாமே போடுவாங்க. ஆமாம், கரெக்ட். கத்திரிக்காய், கருவாடு இருந்தா கூட கருவாடு போடலாம்ப்பா. இதுல சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கி வந்து கொடுத்துருப்பேன்ல. ஆனா அது கருவாடு திங்காதவனாட்ட நீ பண்ற பத்தியா? நான் தின்றுருக்கேன்ப்பா, எதையும் தின்னாதவன் கிடையாது நான், ரைட்டா? நான் பிறந்ததுலேருந்து 22 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் தின்றுருக்கிறேன். எங்க ஆயாவும் எங்க அம்மாவும் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. இப்ப தெரியுதா அதோட அருமை? ஆமா ஆமா, இதெல்லாம் முதல்ல தெரியாம போயிடுச்சு. அப்பவே தின்றுருக்கியா அதெல்லாம்? அப்போ நான் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், சாப்பிடுவேன். வெறும் மஞ்சள் தூளும் கொத்தமல்லி தூளும் தான் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணுவோம். அப்பதான் இந்த மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும் நமக்கு. அது வந்து இதுக்கு சாப்பாடை விட இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சாப்பாடுக்கு தான் நல்லா இருக்கும், சப்பாத்திக்குலாம் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை நல்ல முருகலா தோசை. இதுனா வெந்துச்சா? இது கொஞ்சம் என்னன்னா முருகலா நல்லா தோசை சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்களா, அப்படியே எத்தனை தோசை உள்ள போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது முருகலா யார் சுட்டு தருவா ஹோட்டல்ல தவிர்த்து? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடலாம். நம்ம கேட்டா நீ வந்து மாவு சரியில்லை, கல்லு சரியில்லை, கரண்டி சரியில்லை, அடுப்பு சரியில்லை, எல்லாத்தையும் சொல்லுவேன். போப்பா முதல்ல எட்ட காலி பண்ணுப்பா.
இந்த டயலாக் இது வெந்துச்சா? இந்த டயலாக் கேட்டு கேட்டு அவங்களுக்கும் புளிச்சு போச்சு. அப்போ கூட உனக்கு புளிக்க மாட்டேந்த. உனக்கு புளிக்கணும்ல, உனக்கு புளிக்க மாட்டேந்த. நான் சுட்டு தருவேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன், சுட்டு வைப்பேன் சரியா. வாங்கி உடனே லபக்கு சாப்பிடணும். வாங்கின போய் அங்க சேர் எடுத்து உட்காந்து என்ன படம் பார்க்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி டிவி போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள அது நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. சுட தோசை எதுக்கு சுட்டு தரோம்? ஆனா பேபி மாவை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல வேலை செய்யுது பாக்கியா அக்கா, அதை சுடுன்னா கூட அது அப்படியே மொத்த பெட்ஷீட் மாதிரி சுடும் தோசைய. ஆமா, அதுக்கு பேபி மா எவ்வளவு பெட்டர். வேலை மட்டன்லாம் எப்படிப்பா அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடும்? எண்ணெயில போட்டு தானே பொரிச்செடுப்ப. ஆமா, அதனால கொஞ்சம் பாரு தண்ணி எல்லாம் விட்டுருச்சு பாரு. ஓகே, தண்ணி ஊத்திட்டேன். இது வேகட்டும், ஏன்னா காயும் வேகணும், அதுல இருக்கிற சுண்டலும் வேகணும். அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா ஊத்திட்டேன். அதுக்குள்ள நம்ம இதுக்கு போயிடலாம். அது வேகத்துக்குள்ள இப்ப இதெல்லாம் பண்ணும் கொஞ்சம் ஆற வைக்கணும் இதை. ஓகே, இது ஆறட்டும். இன்னைக்கு புதுசா வந்ததுல என்ன போட்டேன்னா கறி மசாலா ஆட் பண்ணிருக்கேன். வாங்கி வச்சிருந்தேன், அது இருக்காங்க. ஆனா அது நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணதுக்கு நான் இந்த மாதிரி போட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து இந்த கறி மசாலா இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் நிறைய பேர் யூஸ் பண்றேன் அப்படின்றாங்க. சரி, நம்மளும் ஒரு சேஞ்சுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கறி மசால் பொடி போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குழம்பு. ஓகேவா? ஒரு வித்தியாசமான புது டேஸ்டா இருக்கா இல்ல நான் வைக்கிறத விட இது கேவலமா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஓகே, சரி, ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இது ஆறிடுச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் அரைச்சு ஊத்துறது. கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆமா, குழம்புல தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன். தேங்காய் அரைச்சு ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு கொலாபரேஷன் பண்ண போறேன். அந்த கொலாபரேஷன் எப்படி நல்லா வருதுன்னு பார்ப்போம். என்ன கொலாபரேஷன்? இது பண்ணும்போது காட்டுறேன். இந்த பக்கம் நம்ம மட்டன் எடுத்தோம்ல, அந்த மட்டன் வந்து இதுக்குள்ள போட்டேன் சரியா. நேத்து வச்சு இந்த இது இருக்குல்ல, இதை கொஞ்சம் வந்து இதுக்குள்ள போட்டுக்கிறேன் வடை மாவை. இது வந்து கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே நைஸ் ஆயிட்டா கொஞ்சம் இதா இருக்காதுல்ல, அது கொஞ்சம் திப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது. ஓகேவா? ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற. ஆமா, 100% சக்சஸ். ஒண்ணும் பாதியா அரைச்சாச்சு. இது எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கணும். ஓகே, அத போட்டு மிக்ஸ் பண்ற. எண்ணெயை வெய்யி டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆமா, இது வெறும் வாயிலே சாப்பிடலாம். ஏய், செக் பண்றோம்ப்பா. நேத்து வடைய செக் பண்ணி அந்த மாதிரியா? கூட கொஞ்சம் என்னன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா லைட்டா மொறுமொறுப்புக்கு, கிறிஸ்பினஸ். கிறிஸ்பினஸ்க்கு. அப்புறம் வந்துட்டு பரவாயில்லையா, காரம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகா போடுப்பா. உப்புலாம் போட்டுல, உப்புலாம் கரெக்டா இருக்கும், காரம் மட்டும் கம்மியா இருக்கும். அதுதான் சொல்றோம், ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணு. இதுதான் அரிசி மாவு. ஆமா, லைட்டா அரிசி மாவு மட்டும் போட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்பதான் வரும். இல்லை அப்படின்னா வராது. நீ உருண்டை பிடிச்சிட்டு அந்த உருண்டையில் அப்படியே நனைச்சி விட்டு உள்ள போடணும். இல்லை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து என்னன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுருவோமா, அதுதான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வரும். வேணாம், அது டேஸ்டே போயிடும். தண்ணி வந்துடும் இதில். இப்போ இந்த பச்சை மிளகா இது பண்ணனா தண்ணி வந்துடும். நான் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ள போட்டுடலான்றேன். அது வேணாம், வெயிட் பண்ணி இன்னும் ஸ்பைசியாக உனக்கு கலரில் வரணும்ல. கடையில் கலர் வரும்ல. ஆமா, அந்த கலர்ல ஒரு பருப்பு. நீ பாரு, காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன். ஓகே, அது அவ்வளவா காரம் இருக்காதுல்ல? அப்படிதான் சொல்றாங்க, ஆனா பட் காரமா இருக்க மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு என்னப்பா இத்தனை சில்லி எடுக்கிற? காரமே இல்லப்பா நேத்தே. இல்லப்பா, நல்லா தான் இருந்தது நேத்து வடை. பாப்போம் தள்ளு. நீ ஆர்வ கோளாறுல நான் சொல்றத கேட்காம நீ அவ்வளோ காரம் ஆட் பண்ற. நீ போதும்பா பா. இப்போ கரெக்டாக இருக்கும்பா. பாரு, எண்ணெயை வெய்யின்னு சொன்னா இல்லையா, நீ வந்து இன்னும் ஸ்லோவாக வேலை செஞ்சுன்னு இருக்க. வடைக்கு வந்து 2 கையில தட்டணும் நாங்கள். என்ன நான் ஒரு கையில நேற்று தட்டி வந்தேன். இப்போ எண்ணெய் வெய்யி. வடைக்கெல்லாம் வேணாம், இரு நான் சொல்றது கேளு, வெயிட் பண்ணு. இது வந்து என்னன்னா இப்போ கொஞ்சம் எல்லாம் வெந்துருச்சு. ஆமா, இப்போ தேங்காய் எடுத்து ஊத்து. கரெக்டா இருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க போட்டிருக்கிறத ஒரு 2 உருண்டையை தூக்கி இது உள்ள போடுவேன்.
சாரிப்பா, இதுக்கு பேர் வெஜிடேரியன்ப்பா, அதுக்கு பேர் நான் வெஜிடேரியன்ப்பா. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, நான் வந்து தனியாக எனக்குன்னு குழம்பு என்னோட சேர் கிண்ணத்தில் ஊற்றி அதில் வச்சு ஊற வைப்பேன். வேகுகிறது வேகுகிறது வேகுகிறது, எனக்கும் வேகுகிறது வேகுகிறது வேகுகிறது. வடை ஸ்மெல் தானேப்பா வருது? அது பருப்பு போட்டிருக்குல்ல, ஒரு வழியா அழகா வந்துச்சு. தூக்கு, கை தூக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறணுங்க, சூடு ஆறட்டும், அப்பதான் நம்ம வைக்க முடியும். கிட்ட காட்டினா தானே தெரியும் மக்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. காட்டு. வடை சூப்பரா இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணணும், ரவுண்ட் ரவுண்டா கோலா உருண்டையா வடையா எப்படி வேணா வச்சுக்கலாம். மொத்தத்துல உள்ள மட்டன் இருக்குது, வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். சரி ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்லி. எலி இதை பார்த்த உடனே சாப்பிடணும் ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. வாய் வெந்துரும்பா. சரி, கொஞ்சம் சூடு ஆறவே. கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம சாப்பிட்டு காட்டலாம். கோலா உருண்டைக்காரா, கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியா இருக்கு, நல்லா அப்படியே முறுமுறுன்னு இருக்குது. அதை அப்படியே நம்ம பார்த்தோம்னா அது அப்படியே பிச்சா அழகா வருது பாருங்க. மட்டன் வடை ரெடி ஆயிடுச்சா? கோலா வடையா இருக்காது, மட்டன் வடையா தான் இருந்திருக்கும். மட்டன் வடை தான் செம்ம டேஸ்ட். எவ்வளோ இடத்துல மட்டன் வடை சாப்பிட்ருக்கேனால, ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் எந்த வடையிலையும் பார்த்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ செஞ்சதுன்றதுனாலயா? ஆசையா இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, இன்னொரு தடவை செஞ்சிடும். செம்ம டேஸ்ட். என் குழம்பு காட்டு, அதுக்குள்ள அசைக்கிற. நான் உனக்கு மார்க் போடுறேன் 100 out of 100. அவ்வளோ எப்படா இருக்கு? எது கோலா உருண்டை தானே? அதான் அதுக்குதான் மகேஷ் வேணும்ன்றது. நான் சொல்ற பேச்சு அப்படியே நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, கிச்சன் கில்லாடி ஆகுவ நீனு. இல்லன்னு வச்சுக்கோ, அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுற மாதிரி தான் உனக்கு. சரி ஓகே, என் குழம்பை சாப்பிட்டுட்டு சொல்லு சீக்கிரம். சுடுது, ஆனா நம்மளுக்கு தெரியுமே ஸ்மெல் எல்லாம் வேற லெவல்ல இருக்குதோ. இது ஏதோ புது குழம்பு சாப்பிட்டியா? குழம்பு நல்லா இருக்கா? இது ஏதோ புது விதமா டைப் பண்ணியிருக்க. கறி மசாலா எப்பயும் வைக்கிற மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. கறி ஸ்மெல் எல்லாம் வருது, இங்க இருந்து தான் வருது, அங்க இருந்துலாம் வரல. கோலா வந்தா எவ்வளோ அழகா அப்படியே புட்டா அப்படியே சாப்பிட்டா அப்படியே வருது. இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ல நீ புட்டுருக்கியா? நீ சாப்பிட்டிருக்கியா முதல்ல? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் தரமான செயலை அவங்க பார்க்க போறாங்க. ஆமா, என்ன செய்யல அது அப்புறம் ரெடி ஆயிட்டு 2 நாள் மட்டன் கோலா உருண்டை எங்க வீட்ல இருக்கும். இல்ல, வேற எல்லாம் வெளியில போறமே, திருப்பி கண் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சுகர்னால வருதான்னு தெரியல, இது சுகர்னால வருதான்னு தெரியல, இன்ஃபெக்ஷன் ஆகுறது. திருப்பி இப்ப டாக்டர் அப்போதுல சரியே ஆகலப்பா. அவங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணு கொஞ்சம் பிளர்ராவே தான் இருக்கும். சரி, இப்ப போய் திருப்பி டாக்டர்கிட்ட காட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், சாப்பிட்டுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ்.